நீங்க அந்த மாதிரி செட்ல யாரையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இது முன்னாடி ஒர்க் பண்ணதா இருக்கட்டும், இவரை பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நயன்தாரா மேடம் பார்த்தா ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு அவங்க கிட்ட நான் அசிஸ்டன்டா ஒர்க் பண்றேன். ஓகே. சிம்பு சார் தான் எல்லாரும் இமேஜா வந்து பயந்துக்கிட்டே இருந்தாங்க. சிம்பு சார் இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார். ஆனா அவர் பயங்கர ஜாலி. அவர் நம்ம அண்ணன் பயங்கரமா நம்மள தான் கலாய்ப்பாரு. நம்ம ஜாலியாக அண்ணன் எல்லாத்தையுமே நம்ம டெக்னிஸாக எடுக்கலாம். நயன்தாரா மேடம் மேலே மட்டும் ஒரு என்னன்னா மிஸ்டர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஓகே. 9 மணிக்கு ஷார்ட் அப்படின்னா 9 மணிக்கு வித் மேக்கப்போட என்ன காஸ்டியூம் கொடுத்துமோ அந்த காஸ்டியூமோட 8:55க்கு செட்டில் இருப்பாங்க. ஓகே. உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். ஐயோ நம்ம வேற வரோம் அப்படின்னு சொல்றது. அது நம்ம அந்த ரெடியில் வந்துடுவாங்க. இப்போ ஈவன் ஒரு 1/2 hour முன்னாடியே சொல்லணும், 1 hour முன்னாடியே சொல்லணும் அப்படின்னா இல்லை. அது இருக்காது. காஸ்டியூம் சேஞ்சுன்னா 2 minutesல வந்துடுவாங்க. அது வந்து அவங்க மேலே அவங்க பார்க்குற அந்த சின்சியரான ஒர்க் இருக்குல்ல, அது அவங்க மேலே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. பயம், மரியாதை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஆனால் அப்படியே அவங்க வேற ஒரு 5 நாளுக்கு அப்புறம் அவங்க அப்படியே வேற எல்லாரையும் ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், ஜூனியர் அது எதுவுமே கிடையாது. நம்ம அசிஸ்டன்ட் இருக்கிறப்ப கூட நமக்கு ஒரு இது இருக்கும்ல, அவங்க ஏதாவது ஷார்ட் இல்லை ஏதாவது காஸ்டியூம் இல்லைன்னா திட்டிடுவாங்க. அதுக்கும் பயப்பட மாட்டாங்க. போய் நம்ம திட்டுறோமே அப்படியும் பயப்பட மாட்டாங்க. எல்லாரும் முன்னாடி திட்டுவாங்க. திட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோவமாக இருக்கும். பயங்கரமாக என்ன என்னை திட்டாங்க அவங்க. ஏன்னா நம்ம பழகிட்டோம்ல. முன்னாடி வரைக்கும் தான் ஆர்டிஸ்ட் அவங்க மேலே ஒரு பெரிய இமேஜ் இருக்கும். நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னை திரும்ப திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல, நம்ம வந்து கோவப்பட்டு நான் அப்படிலாம் இருந்திருக்கேன். 3 நாள் நயன்தாரா மேடம் பேசாமலே இருந்திருக்கேன். நான் போய் தான் சொல்லணும். அவங்க நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், பக்கத்துல எல்லாத்தையும் நிற்க வச்சுலாம் வருவேன். கோச்சுப்பீங்க அவங்க கிட்ட, அவங்ககிட்ட கோச்சுப்பேன். ஆனால் அவங்க இன்னொரு பார்ட்டியில் ஒரு பார்க்கணும், சிம்பு சார் பார்ட்டி பர்த்டே பார்ட்டி ஒரு பார்ட்டியில் இருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வேணே போய் பேசாமலே நிற்கிறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னை பார்த்த உடனே பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டோட வந்து பேசுகிறாங்க. ஏன் இன்னும் அங்கேயே இருக்காங்க, இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் எல்லா பீப்புளையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஓகே. என்ன கோவம் இருந்தாலும் இருந்தாலும் அது அந்த நேரத்தோட அவ்வளோதான். இது நான் நல்லது தான் சொல்கிறேன், எடுத்துக்கன்னா போகும் அப்படின்ற மாதிரி எல்லா அவங்க வேலையில ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல அந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தொடராம அதுக்கப்புறம் அது அவ்வளோதான். அன்னைக்கு முடிஞ்சிருச்சுடா, அடுத்த நாள் வேறடா. என்னோட ஃபர்ஸ்ட் கூட நான் அவங்கள தான் கேட்டேன், ஓவர் த ஃபோன் நீ டேரக்ட் பண்ணிட்டா நான் நடிக்கிறேன்டா இப்படிதான். ஓகே. சோ அந்த மாதிரி அவ்வளோ பயங்கர ஸ்வீட் ஆகும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology.